ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பொடி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஸ்பூனால் ஒரு 6 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அது இந்தளவு எண்ணெய் இருக்கும். அதில் ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம 2 கொத்து கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை சாட் பண்ணிக்கலாம். அது நல்லா சாட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதில் 2 ஸ்பூன் அளவு இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பொடி ஆட் பண்ணி அது இந்த மாதிரி சாட் பண்ணோன்னே அதுலேருந்து நுரையா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லிஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மினி இட்லி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெரிய இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த பொடியெல்லாம் எல்லா இட்லி பீசஸ்லையுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இந்தளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. எப்போதும் ஒரே மாதிரியே இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈஸியாக எங்கேயாவது வெளியே போகணும், டக்குன்னு ஏதாவது இட்லியில் பண்ணணுன்றப்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நார்மலாக இட்லியோட பொடி தொட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சட்னி அரைக்கணும், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சா கூட இட்லி பொடி வீட்டில் இருக்குன்னா அதை இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.